Hi students, now we go to discuss about the biological evolutions. The abiotic molecules, how will it to form a living forms? Okay, first the abiotically the molecules are the spontaneously selfly assembled and it's converted into a droplets. நமக்கு இந்த நான் லிவிங் திங்ஸ் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து செல்ஃபா அசம்பிள் ஆகி என்னவா கன்வெர்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க, டிராப்லெட்ஸா கன்வெர்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? Then it's the droplets contain a watery solution and their internal environment, its internal chemical composition is differ from the surrounding environment. So the scientist is referred to as it is a protobiotants. நமக்கு இந்த droplets இருக்குல்ல, இந்த dropletsல நமக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்றாங்க, the watery solutions இருக்குன்னு சொல்றாங்க. There also it contain a chemical composition. The chemical environment is differ from the surrounding environment. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய chemical environment வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய என்வாயரன்மென்ட்க்கு எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, it will be differed. So the scientist is referred to as it is a protobiotants. Okay, now it's contain a lipid substance. This lipid substance selfly assembled and to form a lipid bilayer. Now it is called as a liposomes. இப்போ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய லிபிட்ஸ் வந்து செல்ஃபா அசெம்பிள் ஆகி நமக்கு லிபிட் பைலேயர்ஸை ஃபார்ம் பண்ணுது. அதனால இதை வந்து நம்ம என்ன சொல்றோம், லிப்போசோம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? Then it's contain a protein substance. The proteins has a enzyme properties. The protein has a enzyme properties, so it's undergo a fast multiplication. உள்ளுக்குள்ள வந்து நமக்கு வந்து புரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அதனால இது புரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா it has a enzyme properties, so it's undergo a fast multiplications. Okay, so இப்போ நம்ம வந்து லிக்விட்ஸ்ல வந்து பார்த்தோம்னா இது வந்து எப்படி இருக்கு அப்படி பாத்தீங்க, it in a colloidal particles இருக்கு. So it is called as a conservates and it is contain a nucleoprotein and their nutrition. They are similar to the character of the virus and free living genes. இப்போ நமக்கு வந்து லிக்விட் சப்ஸ்டன்ஸ்ல இது கொலாய்டல் பார்ட்டிகல்ஸா இருக்கனால நம்ம வந்து conservates னு சொல்றோம். They are also இதோட characters is similar to the virus and free living genes. அதனால நம்ம வந்து இத வந்து என்ன சொல்றோம் அப்படி தெரிஞ்சுக்கோ, it is a protovirus. It is called as a protovirus அப்படி சொல்றோம். Then it is combined a number of free living genes, it's combined to form a virus. That virus is similar to the present day virus. இப்போ இங்க இருக்கக்கூடிய ஃப்ரீ ஜீன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைன் ஆகி நமக்கு வந்து ஒரு வைரஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்ட் டேவில் இருக்கக்கூடிய வைரஸோட நமக்கு எப்படி இருக்கு, சிமிலரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. On the significant roles of another two type of cells are origin in these days. ஓகேவா? இப்போ இந்த நேரத்திலே அந்த டைம்ல நமக்கு இங்க டூ டைப் ஆஃப் செல்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஆயிருக்கு. ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் they are the significant roles in the evolution. அதனால இது வந்து பாருங்க நமக்கு எவல்யூஷன்ல வந்து ஒரு பெரிய significant roles என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the first type of cells, the nucleoprotein செல்ஸ்ல இருக்கக்கூடிய the nucleoproteins are clumped together and embedded in the cells. நமக்கு செல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியோப்ரோட்டீன்ஸ் எல்லாம் கிளம்ப்ட் ஆகி செல்ஸ்ல வந்து என்ன இருக்கு, எம்டெட் ஆயிருக்கு. so it is similar to the monera. இது எப்படி, இது வந்து யார மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க, மொனிரா மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. so it is a ancestor of the bacteria and blue green algae.
அதனால இந்த செல்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாக்டீரியாவுக்கும் ப்ளூ கிரீன் ஆல்கே உடைய ஆன்சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? The another type of cells, the nucleoproteins are clumped together in the central mass of the cells. நமக்கு செல்லுடைய சென்டர்ல நமக்கு வந்து நியூக்ளியோப்ரோட்டீன்ஸ் வந்து என்ன ஆகுது நமக்கு கிளம்ப் ஆகுது. அதே சமயத்துல it is surrounded by a membrane, so the nucleoprotein is separated from the other cell component. ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியோப்ரோட்டீன்ங்கற காம்போனன்ட் செல்ல இருக்கக்கூடிய அதர் காம்போனன்ட்ல இருந்து நமக்கு வந்து என்ன இருக்கு டிஃபர் ஆயிருக்கு. ஓகேவா? இட்ஸ் similar to the protista. It is referred to the protista. இது வந்து பார்த்தா protista அப்படினு சொல்றாங்க. ஓகேவா? then நமக்கு on the time of ocean, the decline of the food sources. நமக்கு வந்து அந்த டைம்ல வந்து பாத்தீனா நமக்கு வந்து ஓஷன்ல வந்து ஃபுட் சோர்சஸ் வந்து என்ன ஆயிடுச்சு டிக்ளைன் ஆயிடுச்சு. so this organism is undergo a various type of nutrition. ஓகேவா? அதனால இது வந்து என்ன ஆகுது வேரியஸ் டைப் ஆஃப் நியூட்ரிஷனுக்கு போகுது. தே ஆர் த பாராசைட்டிக் ஆர் சாப்ரோபைட்டிக் ஆர் ஹீமோசிந்தசிஸ் ஆர் போட்டோசிந்தசிஸ். இதே மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் போட்டோஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனுக்கு அடாப்ட் ஆகுது. இதுல the photosynthetic organism is highly evolved, so the oxygen will be increase in the environment. The oxygen is increase in the environment, so the oxygen evolved in the oxygen is evolved in the atmosphere. It is a more significant role in the evolution. It is more significant role in the evolutions. Okay, so these oxygens it's combined to the ammonia and methane. It's combined to the ammonia and methane and to form a carbon dioxide and free nitrogens. நமக்கு இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து என்ன ஆகுது அப்படினு பார்த்தா அமோனியா and மீத்தேன்ஸ் ஓட கம்பைன் ஆகி நமக்கு கார்பன் டை ஆக்சைடு and நைட்ரஜனை வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுது ஃபார்ம் பண்ணுது. then this oxygen oxidize the more amount of food and give a high amount of energy, so the prokaryotics and eukaryotics will be evolved. ஓகேவா? நமக்கு இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து என்ன ஆகுது அப்படினு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகமான ஓகேவா ஃபுட் சப்ஸ்டன்ஸ் வந்து ஆக்சிடைசேஷன் பண்றதனால நமக்கு என்ன ஆகுது அப்படினு பார்த்தீங்கன்னா ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி என்ன ஆகுது ஃபார்ம் ஆகுது. சோ அதனால நமக்கு வந்து இங்க prokaryotics and eukaryotics will be formed. After the formation of the eukaryotics and prokaryotics, he explained this process by the Urey Miller. This experiment is called as the Urey Miller experiment. நமக்கு வந்து இந்த process வந்து பார்த்தா நமக்கு Urey Miller வந்து எக்ஸ்பெரிமெண்டா கண்டக்ட் பண்றாங்க. the how will the organic compound will be origin and the living organism how will origin from the organic compound. organic compound எப்படி origin ஆச்சு, இந்த organic compound ல இருந்து எப்படி ஒரு living organism form ஆச்சு அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுக்காக we conduct the experiment by Urey Miller. He take a large flask ஓகேவா and small flask. நமக்கு வந்து ஒரு large flask எடுத்துட்டாங்க, அதே மாதிரி ஒரு small flask வந்து எடுத்துறாங்க. the large flask contain a mixture of gases. இந்த large flaskல வந்து என்ன எடுத்துக்கறாங்க நமக்கு வந்து mixture of gases வந்து எடுத்துக்கறாங்க. என்னென்ன gases அப்படினு பார்த்தா ammonia, methane and hydrogens. the gases are it circulated to the electric field. the electric will be it's produced by the tungsten electrode. நமக்கு இந்த tungsten electrode மூலமா நமக்கு வந்து எலக்ட்ரிக்கை வந்து ஃபார்ம் பண்ணி அந்த எலக்ட்ரிக்ல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன பண்றாங்க இந்த mixture of gases வந்து சர்க்குலேட் பண்ண வர்றாங்க. on the similar time a small flask contain a water, the heat will be increased, the water melting and it will give a water vapor. this water vapor is mixed to the mixture of the gases.
நமக்கு இந்த ஸ்மால் ஃபிளாஸ்க்ல வந்து என்ன இருக்குன்னு சொன்னோம், நமக்கு வந்து வாட்டர் வந்து இருக்குன்னு சொன்னோம். இந்த வாட்டர் வந்து ஹீட் பண்ணும்போது வாட்டர் வேப்பர் கிடைக்குது. இந்த வாட்டர் வேப்பர் வந்து என்ன பண்றாங்க, இட் மிக்சர் ஆஃப் த மிக்ஸ்டு டு தி மிக்சர் ஆஃப் த கேசஸ். ஓகேவா, இந்த மிக்சர் ஆஃப் கேசஸ் உடைய வாட்டர் வேப்பர் வந்து என்ன மிக்ஸ் ஆகி வருது. ஓகேவா, தென் வாட்டர் வேப்பர் will be condensed. வாட்டர் வேப்பர் நம்ம என்ன பண்றோம், கண்டென்ஸ் பண்றோம். கண்டென்ஸ் பண்ணி வரக்கூடிய வாட்டரை இந்த வே ஆஃப் யூடியூப் மூலமா நாம என்ன பண்றோம், வர வைக்கிறோம். ஓகேவா, வர வைக்கிறோம். in this process will be continued in the 1 week. இந்த process வந்து நம்ம 1 week அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்கோம், அப்படியே செஞ்சுட்டே இருக்கோம். சரியா, அப்படி செஞ்சுட்டே இருக்கும்போது கிடைச்ச லிக்விட்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணி பார்க்கறோம், அனலைஸ் பண்ணி பார்க்கறோம். we analyze the liquid substance which contain a glycine, alanine, beta alanine and aspartic acids. இந்த சொல்யூஷன்ல வந்து நமக்கு வந்து என்ன கிடைச்சது அப்படினு பார்த்தா கிளைசின் கிடைச்சது, அலனைன் கிடைச்சது, பீட்டா அலனைன் கிடைச்சது and aspartic acids வந்து கிடைச்சது. ஓகேவா, சரி ஓகே. then the in this experiment we contain a sources only for the methane, but later the similar experiment it will be conducted. Further we get all type of amino acids and nitrogen bases. நம்ம முன்னாடி வந்து எதை மட்டும் எடுத்துட்டோம் அப்படினு சொன்னா மீத்தேனை மட்டும் சோர்சஸா எடுத்துக்கிட்டோம். தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு இந்த இதே மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு இதே மாதிரி ஆல் டைப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் த நைட்ரஜன் பேசஸ் we will get. Okay, thank you.